உண்மையில் தினகரன் பத்திரிகையை பற்றி கூறுவதானால் அது 93 வருட கால வரலாற்றை கொண்டது. டி.ஆர். விஜயவர்தன் அவர்கள் தினகரன் பத்திரிகையை 1932ஆம் ஆண்டு ஆரம்பித்து வைத்தார். புதிய அரசாங்கத்தின் கீழ் மிகவும் சுதந்திரமாக சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திரு மோகன் அவர்களுக்கு தெரியும், 20-25 வருடங்களாக தொடர்ச்சியாக மாட்டு வண்டி சவாரியை புது வருட தினத்திலிருந்து ஏப்ரல் புது வருட பிறப்பு தினத்திலிருந்து நடத்தி மிகவும் பிரசித்தமானது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கலைக்குரிசில் என்ற பட்டத்தை தினகரன் பற்றியே இலங்கையில் வைத்து வழங்கி கௌரவித்தது. எங்களது துரதிர்ஷ்டம் என்னவென்றால் அவர் அந்த பெயரை அதிகமாக பாவிப்பதில்லை. ஏனென்றால் இந்திய நடிகர்கள் தெரியும், இலங்கையில் இருந்து கொடுக்கப்படும் பட்டங்களை பெரிதாக எடுப்பதில்லை. அந்த தினகரன் பத்திரிகை இந்தியாவுடன் மிக நெருக்கமான தொடர்பினை இருந்து வருகின்றது. யாழ் மக்களின் ஆதரவை கோரிய வண்ணமே நாங்கள் இந்த காரியாலயத்தை திறந்து வைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், வடமாகாண அரசியலை பொறுத்தவரையிலே அங்கே அரசியலுக்குள் பல குத்துவெட்டுகள் இருந்தாலும் அதனை ஏனைய பத்திரிகைகள் போல கிளறி விட்டு கூத்து பார்க்கும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்ததில்லை. சில பத்திரிகைகள் எடுத்தால் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அடுத்த தைப்பொங்கலுடன் தீரும் என்று சொல்வார்கள். தமிழ் தேசியத்துக்கு அல்லது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக ஒருவர் ஒரு கருத்தை கூறிவிட்டால் அந்த செய்தியை தினகரன் விரிவுபடுத்தி அல்லது அவர்களை குழப்பி விடுவதும் போல் ஒருபோதும் வெளியிட்டதில்லை. ஆனால் ஏனைய பத்திரிகைகளில் அனைத்துமே தினகரனை தவிர பிரிண்ட் மீடியா, அதாவது அச்சுப்பதிப்பில் வருகின்ற சகல பத்திரிகைகளுமே அந்த கைங்கரியத்தை தான் செய்து வருகின்றது. இன்று ஆனந்த சங்கரி அவர்கள் மிகவும் கவலையுடன் எனக்கு தெரிவித்தார், தம்பி செந்தில், நீங்கள் மட்டும்தான் எனது செய்திகளை போடுகிறீர்கள், ஒருவரும் கண்டுகொள்வதில்லை. ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் தமிழரின் ஒற்றுமை, தமிழ் இனத்தின் ஒற்றுமை, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமை, இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக திரு ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார், அவர் மூலமாக சரி, அவர் இளங்குமரன் இளம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்கள் இருக்கின்றார், அதே போல் ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் வருகை தர முடியவில்லை. ஆகவே இவர்களை வைத்து நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டுவிட்டால் நிச்சயமாக அடுத்த தலைமுறை வேறு ஒரு அரசாங்கம் வந்தாலும் இதனை செய்ய முடியாது. தமிழ் மக்களை கூறு போடுகின்ற பத்திரிகைகளை நாங்கள் புறந்தள்ளி தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற பத்திரிகையான தினகரனுக்கு முக்கியத்துவம் அளிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தினகரன் பத்திரிகையின் பல்வேறு ஞாபகங்களையும் எழுதியதோடு தினகரன் ஆற்றி வருகின்ற சேவையை எனது ஆசிரியர் செந்தில் வேலவர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்.